அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இந்த பதிவை பார்க்கணும். அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இந்த பதிவை பார்க்கணும். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் ஒரு கருப்பு பெட்டி ஒன்று இருக்குது. அதுதான் இன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆடியோவில் மிக முக்கிய பங்கு வகிக்க போகுது. அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டிலையும் அந்த கருப்பு பெட்டி இருக்குது. அந்த கருப்பு பெட்டியை திறந்து பார்க்கும் போது தான் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, நாம் என்ன செய்தால் இப்போ இருக்கக்கூடிய துன்பத்தில் இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்றத பற்றி இந்த பதிவு. உங்கள் மரியாதை போனதுக்கு யார் காரணம்? உங்கள் வாழ்க்கை அழிந்து போனதுக்கு யார் காரணம்? இப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இவ்வளவு கண்ணீரும் இவ்வளவு வேதனைகளும் வேற வழி இல்லாமல் வெளியில் சொல்ல முடியாத துயரத்தோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, இதை சரி செய்வதற்கு என்னைக்காவது நீங்கள் முயற்சி செய்திருக்கீங்களா? பல 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 ரகசியங்கள் உடைக்கப்படுகிறது இந்த பதிவில். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது நிச்சயம். சாயப்பாவோட கருணையினால், அவருடைய உதவியினால், அவர் நமக்கு போட்ட பிச்சையினால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பல நல்ல செய்திகளை மனசில் விதைச்சி ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கையை வாழ நம்ம தயாராக இருக்கும்போது பதிவுகளை கேட்காமல் போகிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? தினம் தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதத்தையும், நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்களோ அந்த மனநிலையை சரி செய்வதற்கு உண்டான வேலைகளையும் தான் இந்த அன்பே சாயில் சாயப்பா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் பெருசாக இருக்கலாம், ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையும் உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் எத்தனையோ மனுஷங்க உங்களை அடித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. உங்களை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியுமோ அத்தனை வேதனைகளையும் அவர்கள் செய்தார்கள். ஆனால் உங்களால் பதில் சொல்ல முடியல. ஆனால் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த கருப்பு பெட்டியை நீங்கள் பார்க்காம இருக்கவே கூடாது. இது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. ஸோ அமைதியாக பொறுமையோடு இருந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சக்தியாக நம்ம மாறலான்னு உணர வைக்க வேண்டிய பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேட்க வேண்டும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, என்னைக்கும் ஒன்று மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் தெய்வத்தின் முதல் குழந்தை. நீங்கள் யாருன்னா தெய்வத்தோட முதல் குழந்தை, ஃபர்ஸ்ட் சைல்டு. என்னைக்கெல்லாம் உங்கள் மனசு சஞ்சலம் அடையுதோ,
கோபம் அடையுதோ, கவலை அடையுதோ, பேராசைப்படுகிறதோ, அப்பொழுது எல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் தான் தெய்வத்தோட முதல் குழந்தை. முதல் குழந்தை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தப்பு செய்யாமலே இருப்பாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. ஒருவேளை அதை வாங்கி கொடுத்தா அதை போக்குவதற்கு அவங்க தீவிரமாக செயல்படுவாங்க. மறுபடியும் எந்த தவறையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தன்னால் பெற்றவர்களுக்கு எந்த இடத்துலையும் அவமரியாதை வந்துடக்கூடாதுன்னு தன்னை பார்த்து 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 வச்சுப்பாங்க. தன்னை பார்த்து 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 செதுக்கிப்பாங்க. அப்போது தப்பும் தவறுகளும் பாவங்களும் குறைஞ்சிடும். ஸோ அதுபோல் நீங்கள் தெய்வத்தின் முதல் குழந்தை அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலமும் கூடும், பலகீனமும் குறையும். ஸோ பலம் அதிகரித்து பலகீனம் குறைஞ்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. யாரும் உங்கள் மேலே அதிகாரத்தை திணிக்க முடியாது. யாரும் உங்களை எந்த விதமான வீண் சொற்களும் உங்களை எதிர்த்துக்கவோ யாருக்கும் எந்த துணிவுமே கிடையாது. இது நாள் வரைக்கும் இருந்த துன்பங்கள் வேறு. இப்போ இந்த வார்த்தையை நெஞ்சில் வச்சு நீங்கள் வாழும்போது இனி வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்றது வேறு. இது நாள் வரைக்கும் வந்த துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையை கவிழ்த்துச்சு. இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் நீங்கள் அசைக்க முடியாத ஆள் அப்படின்னு உங்களை எதிர்ப்பவர்களுக்கு மனசில் பதிய வைக்க போகுது. அப்போது உங்களை எதிர்ப்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களை சீண்டி பார்க்க மாட்டாங்க. ஒரு மனுஷங்கிட்ட மோதுனா பிரச்சனை இல்லை. ஒரு இரும்பு கிட்ட மோதுனா மோதுறவங்க தலை தானே வெடிக்கும். அப்போது நீங்கள் ஒரு இரும்பு மனுஷனா, இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆண்களும் பெண்களும் சாய்ப்பாக்கு ஒன்று தானே. அப்போது நீங்கள் ஒரு இரும்பு மனுஷனா வாழ முடியும். அப்படி வாழ்வதன் மூலமாக நீங்கள் அடையாத இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெற்றியையும் வெகுமானத்தையும் அடைய முடியும். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயமும் 100க்கு 100 உண்மை. நம்ம ஏன் மனசு கலங்குது? நம்மளுடைய செயல் சரியில்லை. அதனால் நம்மளை இந்த உலகம் தோல்வியானவர்களாக நினைக்குது. அதனால் இந்த உலகம் நம்ம சொல்லக்கூடிய எந்த விதமான வார்த்தைகளுக்கும் செவிசாய்க்கலை, மதிப்பளிக்கலை. சரியா? இந்த 2 விஷயம் உங்களுக்கு ஓகேவா? அப்போ நீங்கள் வெற்றி அடைந்திருந்தீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கே சிஎம்மாக இருந்தால் அப்பையும் உங்கள் கணவர் இப்படி தான் மதிப்பாங்களா? இல்லை. அப்போ செயல் செய்யாமல் இருந்ததால், இல்லை செஞ்ச செயல் தவறாக முடிஞ்சதால் உங்களை அவர்கள் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். யாராக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. நீங்களே உங்கள் வீட்டில் யாராவது செயல் புரிந்து அவர்கள் தவறு மேலே தவறு செய்து எல்லா விஷயத்தையும் கெடுத்து கொண்டே இருந்தால் நீங்கள் அவங்கள மதிப்பீங்களா? ஓப்பனாக ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நாம் அடுத்தவங்க நிலையில் இருந்து நம்ம நிலையை யோசித்து பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய தவறுகள் புரிந்து அந்த தவறுகளுக்கு தேவையான விஷயத்தை சரி பண்ணி அதை நல்லவைகளாக நாம் மாற்றுவோம். நான் ஒரு உலகமாக சோம்பேறி, வேலைக்கு போகலை, சம்பாதிக்கலை, எனக்கு புள்ளக்குட்டிலாம் இருக்குது.
என் மனைவி வேலைக்கு போகிறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. இப்போ என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் என்னை மதிப்பார்களா? மிதிக்காம இருந்தாலே பரவாயில்லன்னு நினைப்பேன். ஏன்னா நான் தோல்வி அடைந்தவன், நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன். அதனால் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அப்படின்னு அந்த நினப்பு என்னுடைய இரத்தத்தில் ஊறி போகுது. அது எண்ணங்களாக மாறி நான் எதுக்கும் லாய்க்கற்றவன் என்ற நிலையை உருவாக்கி அது ஒரு சில நேரத்தில் கவலைகளாக போய் கண்ணீராக மாறி அதற்கப்புறம் அதுவே நிரந்தரமாக்கப்பட்டு ஒவ்வொரு தடவையும் கண்ணீரை விட்டு அழுது அழுது எங்கெல்லாம் நான் அவமானப்படுகிறேனோ அங்கெல்லாம் நான் யாருக்கும் தெரியாமல் மனரீதியாக கதறி அழுது கொண்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய செயல் மூலமாக நான் எந்த விதமான வெற்றியையும் தரலை. என்னுடைய செயல்கள் என்னுடைய குடும்பத்தை அழித்தது. அதனால் அவர்கள் என்னை மனரீதியாக அழித்தார்கள். அப்போது நம்மளை மற்றவங்க மிதிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் நம்மளுடைய திறமையை நாம் சரியாக பயன்படுத்திக்கலன்னு அர்த்தம். எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறத விட எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க எனக்கு இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. இப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாமே இருந்தும் இல்லாதது போல ஒரு வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ள திணித்து இங்கே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே போகணும். இருட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு வெளிச்சம் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஸோ வெளிச்சம் இருக்குது, ஆனால் நீங்கள் இருட்டில் இருக்கீங்க. உங்கள் பக்கம் வெளிச்சம் வராது. உங்கள் பக்கம் வெளிச்சம் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே காத்திருங்க. ஆனால் வெளிச்சம் அங்கே இல்லை, இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இருந்து தவழ்ந்தாவது போயிடுங்க. வெளிச்சம் வந்துச்சுன்னா நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நான் தவழ்ந்து போங்கன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கன்ற. நடக்கிறத விட தவழ்கிறது ரொம்ப குறைவு தானே, நேரம் அதிகம் தானே எடுக்கும். 10 வருஷம் 15 வருஷம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்போ நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைங்க. ஒரே நாளில் மாற்ற முடியாதான்னு கேட்காதீங்க. நீங்கள் ஒரே நாளில் மாற்ற முடியாதா, அதற்கு உண்டான வழி இருக்கா, அதற்கு உண்டான ஷோர்ஸ் இருக்கா, அப்படி நினச்சி தான் இந்த 15 வருஷத்தை நீங்கள் அடிச்சிங்க. சில மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியே வாழ்நாளே முடிச்சிடறாரு. அப்போ வானத்தில் வீடு கட்ட வேண்டாம், நிலத்தில் ஒரு குடிசை போடுங்க. அதுக்கப்புறமா வானத்தில் கட்டலாம். முதல்ல எது இயல்பாக எது இயற்கையாக கிடைக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சொந்தம். கனவு காண்றது தப்பு இல்லை, ஆனால் அந்த கனவே வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்தா வாழ்க்கை ஃபுல்லாக கனவாகவே தான் இருக்கும். நிஜத்தில் எதுவுமே நடக்காது. நிஜத்தில் ஒன்றும் நடக்காது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெற்றியையோ சந்தோஷத்தையோ கேட்காமலோ பார்க்காமலோ இந்த உலகம் உங்களை தூக்கிட்டு போயிடும். மீண்டும் ஒரு ஜென்மத்தை எடுப்பாய், எதை விட்டையோ அங்கே இருந்து ஆரம்பிப்பாய். கடவுள் இந்த குழந்தை பருவத்தெல்லாம் ஃப்ரீயாக ஜாலியாக கொடுத்துருவார். 20க்கு அப்புறம்தான் செக் வைப்பார். இன்னும் சில பேருக்கு குழந்தை பருவத்திலே இருந்தே பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு தொடர்பு போன ஜென்மத்தில் இருக்குது. அதனால தான் இந்த ஜென்மத்திலையும் இருக்குது. ஆனால் ஜென்மத்தை
நம்புகிறவங்க நிகழ்காலத்தில் தன்னை சிறப்பாக மாற்றிக்க எந்தெந்த வழிகள் இருக்குதோ அதை அவங்க 100% ஃபாலோ பண்ணுவாங்க. ஜென்மமாவது ஒன்றாவது வாழ்கிறதே சந்தோஷமாக இருக்கத்தானே அப்படின்னு நினைக்கிறவங்க பாவத்தினுடைய உச்சக்கட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பாவத்தோட உச்சக்கட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த உடம்பு தான் இந்த மண்ணு தான் இந்த உடம்பை தின்னுது. ஆனால் ஆன்மாவை எதனாலையும் அசைக்க முடியாது. உன்னுடைய ஒரு பதிவுகளும் அந்த ஆன்மா கிட்ட இருக்கு. எப்படி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்குமா. அதை அழிக்கவே முடியாது. அந்த கருப்பு பெட்டியை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு அந்த விபத்துக்கு உண்டான காரண காரியத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்க சரி செய்வாங்க. அந்த கருப்பு பெட்டி தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆன்மா. அந்த கருப்பு பெட்டியில் தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கிறது. அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா மனுஷனும் அந்த பிளாக் பாக்ஸ் அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ இத்தனை வீடியோஸ் கொடுத்துருக்கேன்னா அதுதான் அந்த கருப்பு பெட்டி. உன்னை நீ விரும்பு, உன்னை நீ மதி. இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். நான் குடும்பத்துக்காக வாடுறேன்னு சொல்கிறவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. உன்னை நீ நேசிக்கலைன்னா பிறர் உன்னை எப்படி நேசிப்பார்கள்? உன்னை நீ நம்பலைன்னா பிறர் உன்னை எப்படி நம்புவார்கள்? அப்போ பிறர் நம்பணுன்றதுக்காக வேஷம் போடணுமான்னு கேட்குறீங்களா? வேஷம் இல்லை. நீங்கள் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டா அந்த வேஷத்தை கலைக்கிறது ரொம்ப தலைவலியாக போயிடும். ஒருவேளை அந்த வேஷத்தை கலைச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிறவனும் கூட மதிக்க மாட்டான். முதல்ல இந்த ரகசியத்தை உள்ள வைங்க. உங்களை நீங்கள் விரும்புங்கள். உங்களை நீங்கள் விரும்புங்க. உங்களை நீங்கள் ஆதரிங்க. உங்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையும் உபத்திரத்தை நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களை அழித்து கொள்ளும் விஷயத்தை திரும்ப 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 செய்யாதீர்கள். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடக்கக்கூடிய சம்பவமோ யுத்தமோ தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது நீ யாருன்னு. 200 வருஷம் எந்த மனுஷனும் வாழ போகிறது இல்லை. 100 வருஷமும் பெரும்பாலானவர்கள் வாழ்ந்ததா சரித்திரமும் இல்லை. 70 இருந்து 80 எல்லாருடைய ஆட்டமும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது. 80 தாண்டினாவே பெரிய விஷயம். அப்போது இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வயசு உங்களுக்கு 80ன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் இன்னையில் இருந்து இன்னும் 80 வருஷம் உங்களுக்கு 80 வயசு ஆச்சுன்னா இன்னும் எத்தனை நாளோ எத்தனை நொடியோ எத்தனை மணி நேரமோ எத்தனை வாரமோ எத்தனை மாதமோ இதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அடுத்த ஜென்மத்துக்கு பிறப்பிடமாக. அப்போ இதை சரி செய்யாமல் நீ எதை சரி செய்ய துடிச்சிட்ருக்க? உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியில் ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்குது. அந்த கருப்பு பெட்டியை திறந்து பாரு. அந்த கருப்பு பெட்டி இல்லைன்னு சொல்லாத. நீ தேடுனா அந்த கருப்பு பெட்டி கிடைக்கும்னு கடவுள் ஒரு வாக்கை உங்களுக்கு சொல்லுறாருன்னா அந்த கருப்பு பெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கருப்பு பெட்டி இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். அந்த கருப்பு பெட்டி இருக்குது, தேடு. வீடோட எல்லா இடத்துலையும் தேடு. எந்த இந்த மூளையில் முக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் தேடு. டெஃபினட்டாக நீ கண்டுபிடிப்ப.
அந்த கருப்பு பெட்டி தான் ஆன்மா. அந்த ஆன்மாவை திறந்து பாரு. நீ மனித பிறவியா எத்தனை லட்சம் வருஷம் வாழ்ந்திருக்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு நீ இந்த ஜென்மத்தில் மட்டும் நீ மனித பிறவியை எடுக்கலை, பல 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 ஜென்மத்தில் மனித பிறவியை எடுத்த. பல பாவங்களை மீண்டும் மீண்டும் அதிகமாக செஞ்சதால் மறுபடியும் மனித பிறவியிலேருந்து வேற ஒரு பிறவிக்கு மாறின. 5 அறிவு இல்லை 4 அறிவு. அப்போது நிறைய பாவம் செய்தவங்களுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்குதுன்னா, மனித பிறவியில் இருந்து 5 அறிவு கொண்ட ஒரு உயிரினத்தின் அடிப்படையில் இருக்குன்றாங்க. உன்னை பார்த்தாவே கல் எடுத்து அடிப்பாங்க. ஒரு 4-5 உயிரினத்தை சொல்லுங்களேன். பார்த்தாவே மனுஷன் கல் எடுத்து அடிக்கக்கூடிய அந்த உயிரினத்தை சொல்லுங்க. அந்த உயிரினம் போல தான் நீ இருப்பாய். அந்த உயிரினம் போல தான் நீ இருப்பாய். பார்த்தாவே முடிச்சு கட்டிடுவாங்க. அப்போ நான் கூட நினச்சேன் 6 அறிவுக்கு மேலே 5க்கெல்லாம் போவாதுன்னு. அதை நம்ம சாய்ப்பா சச்சரித்திரடி அப்படி இல்லைடா. 6 அறிவில் இருந்தாலும் நீ அளவுக்கு மீறின தவறுகளை செஞ்சிட்டா நீ மறுபடியும் உனக்கு 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினமாக நீ பிறந்துருவேன்னு. அதை நினச்சா எனக்கே வைத்த கலக்கிடுச்சு. ஏன்னா 6வது அறிவில் எப்படி பிறந்தாலும் ஞானன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும். அதை பார்த்து நம்ம சரி பண்ணி வந்துடலான்னு நம்ம நினச்சோம். ஆனால் இல்லை, 5 அறிவுக்கு போகுமாம்ல. இது நமக்கு சரிப்படாதில்ல. ரோட்டில் போகிறவன் வரவன்லாம் கல் எடுத்து அடிப்பான். அந்த மாதிரி உயிரினமாக வாழ்ந்து பயந்து வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? சில பேர் வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த நாய்ங்களுக்கு கூட தனி பெட்டு, தனி சாப்பாடு, ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ், அதுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர்ஸ் மாதிரி. ஆனால் எத்தனையோ உயிரினம் நான் வாக்கிங் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமா இருக்குது. இதுவும் நாய் தான், வீட்டில் வளர்க்குறதும் நாய் தான். இதுக்கும் 5 அறிவு தான், அதுக்கும் 5 அறிவு தான். ஆனால் அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு. சில வீட்டில் சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. சில வீட்டில் டெய்லியும் சிக்கன் மட்டன் அதுக்கு. ஆனால் வெளியில் ஊரில் தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு சாப்பாடு யாராவது போட்டால் போடுவாங்க, இல்லைன்னா இல்லை. அது ஒரு 5-6 குட்டி போடுதுன்னா அந்த குட்டி எங்கே போகுதுன்னே தெரியல. நான் பார்க்குறேன் ஒரு அழகழகான குட்டிங்க, சும்மா முன்னால் முழுன்னு. அடுத்த 1 வாரம் கழித்து நான் வாக்கிங் போகிறேன், அந்த இடத்துல குட்டீஸ் இல்லை, நாய்க்குட்டிங்க இல்லை. அப்போது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைனா அதனோட வாழ்க்கை தான். நம்ம கூட பரவாயில்ல, நான் இன்றைக்கி சரி பண்ணால் கூட நாளைக்கு நான் ரெடி ஆகிடுவேன். ஆனால் அதுங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாம் செய்யக்கூடிய அதிகபட்ச பாவம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ வேதனை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் நல்லா யோசித்து பார்த்து முடிவு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கருப்பு பெட்டி ஒன்று இருக்கிறது. அந்த கருப்பு பெட்டியை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய ரகசிய அறைக்கு போங்க. அதில் சொல்லி கொடுத்த பாடத்தை சரியாக படிங்க. வாழ்க்கை இந்த நொடியில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம் சாயிரா.